சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கருப்பு திரைப்படத்தோட முழு கதை இப்போ லீக் ஆகியிருக்கு. இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் இன்னொரு பக்கம் கங்குவா திரைப்படம் மாதிரி ஆயிடுமா, எல்லாரும் கருப்பு திரைப்படத்தை ட்ரோல் செஞ்சிருவாங்களா அப்படிங்கிற பயமும் அதிகரித்திருக்கு. அந்த மாதிரி சில விஷயத்த அஜய் பாலாஜி அவர்கள் பண்ணியிருக்காங்க. எப்படி எஸ்ஜே சூர்யா அவர்கள் சூர்யா அவர்கள் இதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக தெரியல. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது கருப்பு திரைப்படத்தோட டீசர் ரிலீஸ் ஆன அப்போ எல்லாரும் ஒரு ஸ்டோரி சோஷியல் மீடியாவில் பரப்புனாங்க. அதாவது சூர்யா அவர்கள் வக்கீலா இருக்காங்க. அந்த ஊரில் ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவை எப்படி ஒரு வக்கீலா கரெக்டாக நடத்தி முடிக்கிறாங்க. அதுதான் படத்தோட கதை. 7 நாட்கள் திருவிழா நடக்கிற மாதிரி படத்தில் இருக்கும். அஜய் பாலாஜி அவர்கள் சூர்யாவுக்கு வில்லனா இருப்பாங்க. நண்பனா இருந்து வில்லனா மாறுவாங்க அப்படிங்கிற கதை தான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனால் அந்த கதை தான் அதுக்குள்ள சின்ன கரு இருக்கு. அதுதான் படத்துக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ் அப்படி சொல்லப்படுகிறது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி படத்தோட கிளைமேக்ஸை பற்றி ரொம்ப முக்கியமான சில தகவல்கள் வெளியானது. படத்தோட கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் இருக்கும். அந்த கிளைமேக்ஸ்ல கருப்புசாமி அதாவது கருப்புசாமி மேலே ஏறிட்டு எந்த அளவுக்கு வெறித்தனமா சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி சூர்யா அவர்களோட ஃபைட் கடைசி ஒரு 20 நிமிஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் காந்தாரா திரைப்படத்துல எப்படி கடைசி கிளைமேக்ஸ் போர்ஷன் இருந்துச்சோ அதே மாதிரி தான் கருப்பு திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போவே கருப்பு திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் போர்ஷன் மீது மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்தது. முக்கியமாக சூர்யா ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்தது. ஆனால் இன்னுமே சில பேருக்கு எதிர்பார்ப்பு அதிகப்படுத்துகிற மாதிரியும் சில பேர் இதை ட்ரோல் பண்ணுற மாதிரியும் சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது நீங்கள் காந்தாரா திரைப்படம் கம்பேர் பண்ணும்போதே இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. காந்தாரா திரைப்படத்தோட கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த காந்தாரா திரைப்படத்தில் ஹீரோவாக இருக்கும் சாய் ரெட்டி அவர்கள் இதுக்கு முன் அவர் சாமியாக இருந்திருப்பாங்க. அந்த சாமியாக இப்போ உருவெடுத்திருப்பாங்க. ஸோ அதுதான் காந்தாரா திரைப்படத்தோட முழு கதையே. அதே மாதிரி தான் இந்த கருப்பு திரைப்படத்துக்குமா சூர்யா அவர்கள் இதுக்கு முன் ஜென்மத்தில் அதாவது பல ஜென்மங்களுக்கு முன் கருப்பசாமியா இருந்திருப்பாங்களாம். ஸோ இப்போ மனிதனா பிறந்தாங்களாம். மனிதனா பிறந்து கருப்பசாமி அதாவது மக்களுக்காக உதவிகள் செய்வாங்க. மக்களை காப்பாற்ற ஒரு கருப்பசாமியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் கடைசியில் கருப்பசாமி ஒட்டப்புக்குள்ள ஏறி மற்றவங்களாம் அடிக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. படத்தோட கதையை லைட்டாக இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இது ஒர்க் அவுட் ஆகுமா, முக்கியமாக சூர்யா அவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட்டான். ஏன்னா நம்ம ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம்பளே சில ஆப்ஷனை வைக்கிறோமோ அப்படிங்கிற சில டவுட் வருது. ஏன்னா கங்குவா திரைப்படம் என்னதான் கதை சூப்பராக இருந்தாலும் சில காட்சிகள் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத காட்சிகளால் கங்குவா திரைப்படம் தோல்வி அடைந்தது. சில காட்சிகளால் மொத்த படமும் ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்தாலுமே சில காட்சிகள் மூலமாக கங்குவா திரைப்படம் படுதோல்வி சந்தித்தது. அதே மாதிரி தான் கருப்பு திரைப்படம். என்னதான் கருப்பு திரைப்படம் சூப்பர் டூப்பராக இருந்தாலும் சில காட்சிகள் அந்த கருப்புசாமி காட்சிகள் ஏற்றுக்க மாட்டாங்க நான் சொல்லலை, சில பேர் ஏற்றுப்பாங்க. ஆனால் இதை ட்ரோல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்போ அந்த ஒரு ஃபார்ம் தான் சூர்யா அவர்கள் இருக்காங்க. எது பண்ணாலும் சூர்யா படத்தில் எது பண்ணாலும் ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. ஏன் சொல்லப்போனால் சிங்கம் படத்தில் பண்ணதெல்லாம் இப்போ சூர்யா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த சுச்சுவேஷனில் சூர்யா அவர்கள் இந்த மாதிரி திரைப்படங்கள் நடிப்பதை தவிர்த்துக்கொண்டு கொஞ்சம் லாஜிக் இருக்க திரைப்படம், வேல் திரைப்படம் மாதிரி இல்லை சிங்கம் திரைப்படம் ஒரு கமர்ஷியல் பேஸு திரைப்படம் நடித்தால் அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதுவுமே கமர்ஷியல் பேஸு திரைப்படம் தான். ஆனால் இதில் அந்த கருப்புசாமி எலமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள், ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பாருங்க. அஜய் பாலாஜி உங்கள் கையில் தான் இருக்குது சூர்யா அவர்களோட கம்பேக். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இந்த ஒரு எலமெண்ட்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.